வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு நம்ம பார்க்க போறது மகர லக்னக்காரனுக்கு 7 நாட்களுக்கான பலன். ஜனவரி 20 முதல் ஜனவரி 26 வரை, சனிக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும். நம்முடைய லக்னத்திற்கு சந்திரன் எந்த பாவத்துல, எந்த நட்சத்திரத்துல பயணிக்கிறாரோ அந்த நட்சத்திர அதிபதியின் பலாபலன்களை நம்ம பார்க்க இருக்கோம். இப்ப மகர லக்னத்திற்கு முதல் நாள் சனிக்கிழமை அன்னைக்கு மேஷராசியில கார்த்திகை நட்சத்திரத்துல சந்திரன் போறாரு. காலையில 8:52 அந்த கார்த்திகை 1ஆம் பாதம் முடிந்து ரிஷபராசிக்கு சந்திரன் மாறுகிறார். அப்ப 4ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் 5ஆம் இடத்துக்கு போறார். ஆனாலும் இந்த நட்சத்திரம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம். அப்ப சூரியனுடைய பலாபலனை தான் நம்ம இன்னைக்கு அனுபவிக்க போறோம். நம்ம லக்னத்துக்கு சூரியன் 8ஆம் அதிபதி இருந்த போதிலும் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலேயே சூரியன் இருக்கிறதுனால அவருக்குன்னு ஒரு சுய பலம், சுய ஆதிக்க குணம், தனித்திறமை, தலைமை தலைமை பண்பு, அதாவது எல்லாரையும் வழி நடத்தக்கூடிய ஒரு திறமை. இது அட்மினிஸ்ட்ரேஷன் பவர்னு எடுத்துக்கலாம். இதெல்லாம் இன்னைக்கு மேம்பட்டு இருக்கும். இருந்த போதிலும் கூட அந்த கோபதாபங்கள், ஒரு அதிகாரமான பேச்சு, இதுகளை எல்லாம் நாம பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்து நடந்துக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம லக்னத்துக்கு சூரியன் 8ஆம் வீட்டுக்கு தான் அதிபதி. அப்ப காலையில 8:52 மேல அவர் 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறாரு. சூரியனை போல அங்க செயல்படுறாரு. நம்மளுடைய சிந்தனைகள்ல கலைத்திறமைகள், 5ஆம் இடம்னா குழந்தைகள் மற்றும் விளையாட்டு, அரசு சம்பந்தப்பட்ட, அரசியல் சம்பந்தப்பட்ட விழாக்கள், நிகழ்வுகள், இந்த ஈடுபாடுகளை எல்லாம் அதுல முன்னெடுத்து செல்லும். ஸோ நல்ல நாளாக அமையும். ஜனவரி 21 ஞாயிற்றுக்கிழமை, ரோகிணி நட்சத்திரம். சந்திரன் 5ஆம் இடமான ரிஷபராசியில சந்திரனுடைய நட்சத்திரத்திலே இருக்கார். அப்ப நம்முடைய லக்னத்திற்கு 7ஆம் வீட்டுக்கு அதிபதி தான் சந்திரன். 5ஆம் இடம் என்பது உள் உணர்வு, உறவுகள், பாசம், நேசம், குழந்தைகள், பிரியப்பட்டவங்களோடு பழகிறது மற்றும் திருமண காரியங்களுக்கும் சாதகமா இருக்கும், குழந்தை பிறப்புக்கும் சாதகமா இருக்கும். இந்த நாள் மகிழ்ச்சியான நாளாக செல்லும். ஜனவரி 22 மிருகஸ்ரீஷம். நம்ம 5ஆம் இடத்துல ரிஷபராசியில சந்திரன் செவ்வாய் நட்சத்திரமாக செயல்படுகிறார். செவ்வாய் தனுசுல 12ஆம் இடத்துல இருக்காரு. சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல இருக்காரு. சுக்கிரனும் இங்க 12 தான் இருக்காரு. இன்றைய நாள்ல ஒரு அலைச்சல் பண்றது, செலவுகள் பண்றது, அல்லது நம்மளே ஏதோ ஒரு வகையில வருத்திக்கிறது, இது மாதிரியான உபாதைகளை இங்க கொடுக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டா 2 கிரகம் மட்டுமல்ல 3 கிரகமுமே அந்த 12ஆம் வீட்டுல இருக்கு. செவ்வாய், புதன், சுக்கிரன். சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல செவ்வாய் இருந்தால் நம்ம என்னன்னா எமோஷனலி, இப்போ ஆண் பெண் உறவு, பெருவு கிளர்ச்சி, இது சம்மந்தப்பட்ட எமோஷனலி பேஸ்டு ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கணும். இப்போ நம்ம ஒரு வேலை பார்க்குறோம் அப்படின்னு இருக்கிற நேரத்தில் இப்போ நம்மளை பற்றி மறைமுகமான சில செயல்பாடுகளோ அல்லது சதி திட்டங்களோ அந்த மாதிரி எல்லாம் ஒரு கேங்கு ப்ராப்ளமோ இதெல்லாம் கூட சில பேருக்கு இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா ரகசிய செயல்பாடாக அந்த 12ஆம் இடம் செயல்படும். அதனால நமக்கு அந்த மறைமுகத்தன்மை அப்படிங்கிறதுல ஒரு கவனம் வச்சுக்கிட்டு நம்ம செயல்படணும். அடுத்த நாள் ஜனவரி 23 செவ்வாய்க்கிழமை, திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசியில சந்திரன் நம்ம லக்னத்துக்கு 6ஆம் வீட்டுல பயணிக்கிறார். இன்றைய நாள் வேலை, நமக்கு சர்வீஸ் ஓரியன்டா நம்ம பண்ணக்கூடியது, தொழில், சொந்த தொழிலா இருக்கலாம் அல்லது ஒரு இடத்துல இன்சார்ஜா நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கலாம். திறமைகள் வெளிப்படக்கூடிய நல்ல வளர்ச்சிகள் இருக்கும். அதே நேரத்தில் இன்றைய நாளில் நம்ம ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணுறது, பிற நபர்களை சந்திக்கிறது, தகவல் தொடர்பு பண்ணுறது, ப்ராஜெக்ட் பண்ணுறது, இதில் எல்லாம் கொஞ்சம் தடைவுகள் ஏற்படுங்கிறதுனால இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க. வெளி பிரயாணங்கள் போகலாம், பட் அதே நேரத்தில்
இன்னொரு வேலைக்கு ட்ரை பண்ணுறது, மாற்றி போகிறது, இதெல்லாம் வந்து இன்னைக்கு அவாய்ட் பண்ணி செலவுகள் இருக்கணுங்கிறத இது காட்டுது. ராகுனுடைய நட்சத்திரம் வந்து புதன் நட்சத்திரம், அதாவது ரேவதியில் இருக்கார். அந்த புதன் வந்து நமக்கு 12ஆம் வீட்டில் இருக்கிறதுனால நமக்கு வந்து இப்போ ரிசர்ச்சில் இருக்கிறாங்க, சயின்டிஸ்டாக இருக்காங்க, இந்த மாதிரி ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட இதில் இருக்கவங்களுக்கு இன்னைக்கு இது ஷைன் பண்ணி கொடுக்கும். அடுத்த நாள் ஜனவரி 24 புனர்பூச நட்சத்திரம். சந்திரன் 6ஆம் வீட்டில் மிதுன ராசியில் குரு மாதிரி செயல்படுறார். குரு நமக்கு 4ஆம் வீட்டில் அஸ்வின் நட்சத்திரத்தில் கேது நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால உற்பத்தி சார்ந்த துறைகள், வியாபாரங்கள், நம்ம எதில் வேலை பார்த்தாலும் இந்த பொறுப்பு மிக்க பதவிகள், இதுக்கெல்லாம் ஒரு நல்ல பலத்தை கொடுக்கும், புகழை கொடுக்கும், வளர்ச்சியை கொடுக்கும். எந்த துறையாக இருந்தாலும் அதில் ஒரு நல்ல டெவலப்மெண்ட்ஸை நம்ம பார்த்துடலாம். அடுத்த நாள் ஜனவரி 25 பூசம் நட்சத்திரம். 7ஆம் வீட்டில் சந்திரன் சனியோட நட்சத்திரத்தில் செயல்படுறாரு. இந்த காலகட்டத்தில் உறவு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. கணவன் மனைவி பேச்சுவார்த்தைகள்ல கொஞ்சம் பட்டும் படாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா நாக்குல சனின்னு, வாக்குல சனின்னு 2ஆம் இடத்துல சனி இருக்காரு. அந்த சனியினுடைய நட்சத்திரத்துல தான் சந்திரன் போறார். அதனால பணவரவுக்கோ உழைப்புக்கோ பஞ்சம் இல்லை, ப்ராப்ளம் இல்லை. ஆனா பேச்சுவார்த்தைகள் உறவுக்கு வந்து பாதிப்பில்லாத வகையில நாம ஒரு பக்குவமாக போய்க்கணும். அடுத்த நாள் ஆயில்யம் நட்சத்திரம் 7ஆம் வீட்டில், அதாவது வெள்ளிக்கிழமை ஜனவரி 26 ஆயில்ய நட்சத்திரம். அப்போ புதன் நமக்கு 12ஆம் வீட்டில் இருக்காரு. புதன் வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் உட்காந்து, சுக்கிரனும் இங்கே 12ல இருக்காரு. சிறு சிறு பிரயாணங்கள் போகிறது வருது இதெல்லாம் இருக்கும். 2வது வேலைக்கான முயற்சி இருக்கும். சில பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, அது மறைமுகமான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். சில பேர் ஆஸ்பத்திரியில் சிகிச்சைகளுக்கு வாய்ப்பு கொடுக்கும். இது மாதிரி அந்த 12ஆம் இடத்துல இருக்கிற பாயிண்ட் அவங்களுடைய பருவம், திசா புத்தி, அந்தரத்துக்கு தகுந்த மாதிரி அங்கே வேலை செய்யும். இப்போ நம்ம இதில் சொல்லி இருக்கிறதெல்லாம் 7 நாட்களுக்கு நட்சத்திர ரீதியாக சந்திரன் போகிறதுங்கிறது தான். ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பயணிக்குது. அந்த நட்சத்திரத்தை 9 பகுதிகளாக பிரித்து உபநட்சத்திரங்கிற கான்செப்டை கண்டுபிடிச்சோம்னா இன்னும் வந்து நமக்கு அன்றைய கிரகத்தினுடைய வலிமை மற்றும் அந்த கிரகம் எந்த பாவத்தை இயக்குகிறது என்கின்ற புரிதல் உண்டாகும். அந்த வகையில் நம்ம பிறந்த ஜனன ஜாதகத்தை இந்த வகையில் நம்ம வந்து டிரைவ் பண்ணி வச்சுக்கணும். அப்போ 12 பாவ உபநட்சத்திரங்கள் தான் நம்மை ஆளுகின்றன. அவைகள் தான் 12 பாவ அதிகாரிகளாக செயல்படுகின்றன. உங்களுடைய லக்கணம் மகர லக்கணம் அப்படின்னா சிந்தனையை குறிக்கிறது லக்கணம். 2ஆம் இடங்கிறது பணவரவு, 3ஆம் இடங்கிறது தைரியம். இப்படி ஒவ்வொரு பாவத்துக்கும் நமக்கு யார் அதிகாரின்னு நம்ம இந்த உபநட்சத்திர கோட்பாட்டில் கணிச்சு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த ஜோதிடத்தை பயன்படுத்தினால் உங்களுக்கு 100% பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.